11 வருடங்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நியமனம் வழங்கல வீட்டு கஷ்டத்தின் காரணமாக வேலைக்கு நான் இன்று வரைக்கும் நியமனம் கிடைக்கவில்லை. தான் 37,000 ரூபாய் வருது. அதுக்கும் 20 நாள் வேலை தான் செய்யணும் கட்டாயம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடு சந்தியில் விவசாய திணைக்களத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இந்த மக்கள் பல வருடங்களாக இங்கே பணிபுரிகின்ற பணியாளர்கள் நியமனம் இல்லாமல் மிகவும் வறுமக்கோட்டுக்குள்ளே வேலை செய்கிறதாகவும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கிடைத்து அந்த நியமனத்தின் ஊடாக தங்களது வாழ்வாரத்தை உயர்த்துவதற்காக பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்போம் வாங்க. வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும் அரசே கண்ணுக்கு. இது கிளிநொச்சி இரணமடு சந்தியில் இருக்கிற விவசாய திணைக்களத்தில் நடைபெறுகின்ற நிரந்தர நியமனம் கோரி இன்றைக்கு விவசாய திணைக்களத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற காத்திருக்குது. அதுக்காக இன்றைக்கு மக்கள் எல்லாம் வருடத்தில் 11 வருடங்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நியமனம் வழங்கல 13 நாள் காணாது. அந்த 13 நாள் காணாததால் நான் இந்த 11 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இராணுவ அரசாங்கமே எங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியலை. 2019ஆம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள். ஆனால் தெரியல. நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம். பள்ளிக்கூட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்து மத்தியில் போய் கொண்டு இருக்குது. எங்களுக்கு எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நியமனம் கோரி நிரந்தர நியமனம் கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாருமே இந்த பிரதேசத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், எல்லா காரணத்துக்காலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதில் நிற்கிற எல்லாருமே. $30,000 நியமனங்கள், அரச நியமனங்களில் எங்களையும் இணைத்து கொள்ளுங்கள் அரசே. இது ஒரு கோரிக்கையாக இதில் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த குறைந்த வருமானம், அரை வயிறு சாப்பாடு நியமனம் வேண்டும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பதாதைகள். பண்ணுறீங்களா? முப்பதாயிரம் பேருக்கு அரசாங்கம் நியமனம் வழங்க இருக்கிறது. அதனை தங்களையும் இணைத்து கொள்ளுமாறு இந்த விவசாய திணைக்களத்தில் பணிபுரிகின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இதை கோரி இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். இது இரணமடு சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2016ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் இரண்டமடு விவசாய ஆராய்ச்சி நிலையத்துக்கு வேலைக்கு வந்த நான் வீட்டு கஷ்டத்தின் காரணமாக வேலைக்கு வந்த நான் இன்று வரைக்கும் நியமனம் கிடைக்கவில்லை. இப்போ திருமணமாகி 1.5 வருடம் குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை. யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து வேலை செய்தது 20 நாள் செய்தால் தான் 20,000 ரூபா. இப்போவும் 20 நாள் வேலை செய்யணும். 20 நாள் வேலை செய்தால் 33,000 சொச்சம் காசு வரும். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் 20 நாள் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் குழந்தைகளோடு இருக்கிறபடியாக அடிக்கடி லீவு வேணும். எங்களுக்கு லீவ் ஒன்றும் ஒரு சலுகையும் இல்லை. குழந்தை பிறந்தாலும் எங்களோட 3 மாத லீவு தான், அதுக்கும் ஒரு சம்பளமும் இல்லை. வேலைக்கு வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம், வேலைக்கு வராட்டிக்கு சம்பளம் இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளம் வந்து இப்போ உங்களோட குடும்ப தேவைக்கு காரணமாக இருக்கா? இப்போ மாப்பட்டியல் விலையால் குழந்தை பிள்ளை இருக்கிறபடியாக மாப்பட்டி விலையால் காணாது. என்ன செய்கிறது, வர வேணுமென்றது தான் இந்த போராட்டத்துக்கு நிற்கிறது. உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்? இந்த அரசாங்கத்தால் நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு அமைதியான வழியில் போராட்டம் உண்டு செய்த நாங்கள். கிடைக்கலையாண்டா நீங்கள் என்ன முடிவு எடுக்க அடுத்தது? கலந்தா வேலையால் தான் நிற்கணும், கஷ்டம் தானே. இந்த சம்பளம் காணாது எங்களுக்கு. நான் கேட்குறேன்டா, நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்த கட்டம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இல்லை கச்சேரிக்க போகிற அப்படி எதுவும் மேலதிகமான ஆர்ப்பாட்டங்கள் எங்கட சிங்கள சகோதரர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் இது கிடைக்கலேண்டா திரும்பவும் ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்வோம். கட்டாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் கச்சேரிக்கு அல்லது வேறு திணைக்களங்கள இது சம்பந்தமான எதுவும் அறிக்கை எதுவும் கொடுத்துருக்குறீங்களா கடிதங்களுக்கு? இரண்டமடு சந்தியில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இராணுவ முகாமுக்கு முன்பக்கமாக இரண்டமடு சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த மக்களிட கோரிக்கை வந்து அரசாங்கத்தால் வந்து 30,000 பேருக்கு வந்து நியமனம் கொடுக்கறதுக்கு இருக்கிறதால அந்த நியமனத்தில் வந்து தங்களையும் இணைத்து கொள்ள சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் இப்படியே அவங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். இதில் வந்து கேட்கப்பட்டிருக்கிற சில விடயங்களும் வந்து ஒரு நியாயமானது. அவங்களோட தொடர்ந்து கதைக்கும் போது தான் எங்களுக்கு இதில் என்ன விடயங்களை வந்து உள்ளடக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இருக்கிறோம்ன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து இப்போ ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். நெருக்கமாக நிற்காங்க. நாலாம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு போக வலிக்கிட்டோம். அதிலிருந்து எங்களுக்கு நியமனம் வரைக்க எங்களுக்கு 146 நாள் வேலை தான் இருந்தது. நியமனம் கிடைக்கல 180. எங்களுக்கு வருமென்று நாங்கள் 2009 வரையும் பார்த்து கொண்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு கிடைக்க இல்லை. இந்த சம்பளத்தை இந்த வேலையை செய்தால் நான் 700 ரூபா சம்பளத்துலேருந்து போய்கொண்டு இருந்தேன். 700 ரூபா சம்பளத்தில் போய்கொண்டிருந்து தான் இப்போ எங்களுக்கு வேலை 20 நாள் வேலை போனால் தான் எங்களுக்கு 3 சம்பளம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த சம்பளம் இல்லை. போய் சைன் வச்சா தான் எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா நாங்கள் ஒரு 7 ஆண்டு சொல்லி இருந்தாலும் லீவ் எடுத்துனேன்டா எங்களுக்கு சம்பளம் இல்லை. அது வந்து நான் இந்த அந்த ஆழ்மாவுடன் கேட்டுக்கொண்டு நியமனத்தை தர சொல்லி 11 வருஷ காலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்தை நம்புறீங்களா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுள்ளாக கிடைக்குமோ அது தெரியல. இவ்வளோ காலம் 11 வருஷ காலமாக இல்லை. இப்போ 48 வயது 48 வயது. இப்போ கிடைக்குமென்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துவங்கி இருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு கிடைக்காட்டியும் மற்ற சந்ததிக்காக கிடைக்கணுமென்று தான் நாங்கள் இதன்னுவோம். ஏற்பாடு செய்யவில்லை. நீண்ட காலமாக 11 வருட காலமாக நாங்கள் அந்த ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம். நிரந்தர நியமனம் இல்லாமல் எங்களோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. முன்னைய ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள்.
ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு இன்றைக்கு 11 வருடங்கள் கடந்து விட்டன. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த 1500 ரூபாய் 1800 சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 வருடத்துக்கு ஒருக்கா அந்த 180 நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த சேக்குலரின்படி. இப்பொழுது 11 வருடங்கள் ஆகியும் அந்த சேக்குலர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம். இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம். அது பட்சமில்லாமல் 180 நாள் அடிப்படையிலே 5 நாள் 7 நாள் 8 நாள் என்று விடுபட்டவர்கள் கூடி இன்றும் 11 வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள். அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதையினால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள். நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரியல. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம். அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்புண் அடைந்தாவோ இல்லாட்டி நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு அந்த கொடுப்பனவும் இல்லை. அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு 11 வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம். இங்கே அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள், வடமாகாணத்திலும் இருக்கிறார்கள், நாடளாவிய ரீதியிலே இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயிடாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே ஒரு லேபராக ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். நாடளாவிய ரீதியில் ஒரு 1500 பேர் இப்போ நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. விவசாய திணைக்கள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த 30,000 வெற்றிடத்துக்குள்ளே இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். 30,000 அரச நியமனங்களை நாங்கள் வழங்க போகிறோம்னு சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடி அமைச்சரவை முடிவில் 15,073 அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு. முந்தின நாள் 24ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர் அதாவது சுகாதாரத்துறையில் 3,447 அரச நியமனத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு 10,000 வெற்றிடம் தான். அதுக்குள்ளே இந்த 1500 விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுக்கிறேன். இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை. அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம். இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுறதை இந்த நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த 30,000 வெற்றிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வெற்றிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே வெற்றிடம் ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். 25 பேருக்கு மேலே இங்கே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க. அப்போ அந்த காடர்ன்னு சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே இந்த 25 காடரை அவங்களை உள்வாங்கியிருந்தாலே இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. அப்படியே வச்சு இது அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போகிறீங்களா, இல்லை இப்படியே கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களோட வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களோட நிலையில் மிக கஷ்ட நிலையில் தான் இருக்கிறோம். எங்களை சாதாரண நிலையில் கூட நாங்கள் இல்லை. இப்போ ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு, கரண்ட் பில், வீட்டு சாமான் இதில் வாங்குறது எங்களுக்கு காணாது. அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம். அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம், 2 நேர சாப்பாடு கொண்டு வரோம். அப்போ இந்த 35,000 சம்பளத்தில் 11 வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அந்த 35,000 இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த 35,000 வழங்கியிருக்கு. 20,000 பிறகு 25க்கு 30க்கு இப்போ நாங்கள் 35 வந்திருக்கு. எங்களுக்கு 50,000 60,000 கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கல. இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு இந்த அரசு திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமாக வச்சிருக்கிற ஆக்களை உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்களுடைய வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வேணைய அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல்
இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட நிலைமைகளை வந்து ஒரு தொழிலாளியின் ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை. எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களோட 11 வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்தி விவசாய திணைக்களத்திலே 2011 வருடங்களாக நாங்கள் வேலை செய்து வருகிறோம். இந்த வேலையானது ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் உள்வாங்கப்பட்டு ஒப்பந்த தொழிலாளியாகவே நாங்கள் கடமையாற்றிட்டு வருகிறோம். நிரந்தர உத்தியோகம் இல்லை, நிரந்தர நியமனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று வரும் நாளை வரும் என்று நாங்கள் காத்திருந்து எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை விட்டு நாங்கள் இந்த அரசாங்க வேலையை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் தேவைகள் அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த காலத்தின் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த சம்பளத்தை நம்பித்தான் நாங்கள் அரசாங்கத்தை நம்பியே நாங்கள் இந்த வேலைக்கு வந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். பொருளாதார பிரச்சனை மற்றது நாங்கள் எங்கள் பிள்ளைகள தேவைகள் எல்லாவற்றையும் இந்த சம்பளத்துக்குள்ளேயே நாங்கள் காலத்தின் கட்டாயத்துக்காக வேண்டி வேலை நிரந்தர நியமனம் நம்பி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 11 வருட காலமாக நாங்கள் வந்த வண்ணமே இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் கொழும்பு வரும் மற்ற இடங்களிலே நாங்கள் போய் கதைத்திருந்தோம் பெரியவர்களோடு, அமைச்சர்களோடு. இன்னும் எங்களுக்கான எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் எங்களுக்கு செய்தரப்படவில்லை. இந்த அரசாங்கத்தை பெரியவர்களை நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கான நிரந்தர நியமனத்தை நாங்கள் இதை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையிலே நாங்கள் காணப்படுகிறோம். இதையிட்டு நாங்கள் யாரிடம் செல்வது, யாரிடம் கேட்பது, யார் எங்களுக்கு பதிலளிப்பார் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறோம். இதற்கான இந்த இப்போ புதிதாக வந்திருக்கின்ற ஜனாதிபதி, பிரதம அமைச்சர்கள், ஆளுநர்கள், எங்களுடைய விவசாய அமைச்சர்கள் இதற்கான முடிவை எடுத்து எங்களுடைய நாங்கள் இந்த பணத்தை கொண்டு எவ்வாறு எங்கள் வாழ்க்கையை நடத்துவோம் என்று ஒவ்வொரு நிமிடமும் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தைக்கும் அந்த அங்கலாய்ப்புக்கும் ஒரு நல்லொரு முடிவை, நல்லொரு தீர்வை இந்த நிரந்தர நியமனத்தில் எங்களை தந்து உதவுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 10 வருடமாக வேலை செய்கிறோம். வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம், இல்லையாண்டா இல்லை. எங்களுக்கு நியமனத்தை கேட்டு வாங்கி தருமாறுமே. எனக்கு வயது 50 ஆகிட்டுது. நான் 38 வயதில் வேலைக்கு வந்தேன். நியமனம் கிடைக்கல. நான் இப்போ தான் வலிக்கிட்டு இருக்கோம். அப்படி கேட்டுருக்கிறோம். இந்த வரமண்டோ கொண்டு அனுப்புறது. ஆனால் எல்லாமே அனுப்பியிருக்கு. அவன் தான் தாரம்ன்றவே, ஆனால் தரவே இல்லை. தருவாரோ தெரியா கேட்டுப்பாமே. இனி வயது வந்துட்டுது. வயது வந்தால் இனி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. அப்போ இவ்வளோ காலமும் வேலை செய்கிறோம். ஏதாவது ஒரு இது வேணும். ஒரு அரசு இதில் வேலை செய்கிறோம்னு சொன்னால் நம்பித்தானே வந்து வாரம் வேலைக்கு. இருக்கிறோம் நியமனம். கிடைச்சே ஆகும். அதுக்கு பிறகு இந்த இப்படி வந்தால் இப்படியே கதைக்கிற வழியா எங்களுக்கு தெரியவும் மாட்டேது. எங்கே போய் கதைக்கணும் கொள்ளணும் மாட்டோம். இப்போ நாங்கள் இப்படியே இதான் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது கழிக்கணும், அதுபோல் கழிக்கணும். வயசு பென்ஷன் திட்டம் மட்டும் இல்லை. நான் இப்போ 9 வருடமாக வேலை செய்கிறேன். 2017ஆம் ஆண்டு வந்து நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் ஒப்பந்த தொழிலாளியாக தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நியமனம் இல்லை. நாங்கள் சரியாக வறுமை கோட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதெல்லாம் சரியான ஒரு சவாலாக தான் இருக்குது எங்களுக்கு. அடுத்தது இப்போ எங்களுக்கு ஒரு லீவுகள் இல்லை. இப்போ நாங்களாம் ஒரு குழந்தை கிடச்சிருந்தால் கூடி அந்த 3 மாதத்துக்குரிய கொடுப்பனவே எதுக்குமே இல்லை. ஏன்டா அப்படியான அந்த 3 மாத காலமும் எங்களுக்கு ஒரு சலுகை இருக்குமா இருந்தால் ஒரு அரை நாள் சம்பளம் கூடி எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே சைன் வச்சா மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம்.
மற்றபடி எங்களுக்கு அந்த ஒரு சலுகை கூடி இங்கே இல்லை. அடுத்து வந்து நான் இல்லை, இங்கே இருக்கிற மற்ற சகோதரிகளுக்கு கூடி அப்படி ஒரு காரியம் இல்லை. இப்போ எங்களோட இன்னொரு அக்கா கூடி குழந்தை கிடைக்க இருக்கிற, ஆனால் அவள் அந்த டைம் வரைக்குள்ள அவள் அந்த 3 மாதங்களும் என்ன செய்யணும்னா வீட்டில் நிற்கணும். உங்களோட மாத வருமானம் எவ்வளோ? எங்களுக்கு மாத வருமானம் ஒரு நாளைக்கு 1400 தான், 37,000 வருது. அதுக்கும் 20 நாள் வேலை தான் செய்யணும் கட்டாயம். 20 பாருங்க உங்களோட வீடு. நான் வந்து திருமுருகண்டி வசந்த நகர்லேருந்து வரேன், இங்கே வேலை செய்கிறேன். வந்து அங்கே கூடிய பாகம் எங்களால் சாப்பாடு கொண்டு வரல. ஏன்டா இப்போ பிள்ளைகளுக்கே 2 நேரம் சாப்பாடு கொடுத்து விடணும். இப்போ நாங்கள் எங்களோட வயிற்ற கொஞ்சம் குறைச்சி தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் பட்டினி கிடந்து கூடி நாங்கள் இங்கே வந்து வேலை செய்கிறோம். என்ன காரணம்டா எங்களுக்கு அந்தளத்துக்கு எங்களுடைய வருமானம் காணாது. நாங்கள் வடிவா இங்கே கொண்டு சாப்பிட்டு வேலை செய்கிறக்குரிய எங்களுக்கு அந்த வருமானம் காணாது. எங்களோட பிள்ளைகள் வந்து பட்டினி கிடக்கக்கூடாண்டா எங்களோட வயிற்றில் நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கொண்டோம். எங்களோட பிள்ளைகளை ஒரு நேரம் சாப்பாட்டுன்ற வழியில் தான் நாங்கள், ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு வழி இருக்குது. ஏன்னா எங்களை வந்து உண்மையாகவே எங்களுக்கு நியமனம் தெரியல. நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லாருமே இண்டைய கூடி நாங்கள் ஒன்று கூடின நோக்கம் வந்து எல்லாருக்கும் வழி இருக்குது. இந்த எங்களோட வழியை வந்து அரசாங்கம் ஒரு மேலான கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதான் தான் எங்களுடைய ஒரு ஆதங்கமும் எங்களுடைய ஒரு கோரிக்கையுமா இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். கொழும்புக்கு எங்களோட பிள்ளைகள் போனவங்க போயிட்டு அவங்க சைட்டு அது பொடியங்கள் போனபடியாக அந்த விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு இந்த அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு நியமனம் தரும்ன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைய கூடி உங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்புகிறோம் இது ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தின் கீழே நாங்கள் வாழ்கிறோம். அதோட வந்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு போகும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை நல்ல ஒரு தீர்மானம் தருவேறுன்னு சொல்லி தான் நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். நல்லா